இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் நம்மளும் இந்த கதையில் எப்படியாச்சும் இந்த கோபிநாத் அப்படிங்கிறவருக்கு அடி மேலே அடி விழுன்னு பார்த்தா அவரை மட்டும் மடியில் தூக்கி வச்சு ஏதாவது கொஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே இப்போ செடியன் ரொம்ப வருத்தமாக காரில் வந்துட்டு இருக்கும் பொழுது அதை விட வருத்தமாக பாக்கியா பேசுகிறாங்க. பாக்கியா ஆறுதல் சொல்லுவாங்க செடியனுக்குன்னு பார்த்தா, நான் ஏன் இந்த ஹோட்டல் நடத்துகிறேனே தெரில, எனக்கு நீ இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் போது இந்த ஓப்பனிங்லாம் வைக்கணுமானே எனக்கு புரியல, எல்லாமே எனக்கு கடுப்பாக இருக்குது, வெறுப்பாக இருக்குது, எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணவே தோணல அப்படின்னு அவர் புலம்ப ஆரம்பிக்க, ஐயோ இது என்னப்பா வம்பா போச்சு அப்படின்ட்டு அவர் உடனே நான் தான் முட்டாப்பையன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், போதுமா என்னால் தான் எல்லா பிரச்சனையும், அதனால் எனக்காக நீ கவலைப்பட வேண்டாமா, நீ உன் வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருந்தால் ஜெயிச்சிடலாம் நீ சொல்வல, அந்த மாதிரி நம்பிக்கையோடு இருக்கேன், என்னைக்கு இருந்தாலும் என்னுடைய மனைவி என்கிட்ட திரும்பி வந்துருவா அப்படின்னு எனக்கு தோணுது, அதனால குழந்தையோட வந்துருவா ஜெனி, அதனால இப்போதைக்கு நீ இதை பற்றி கவலைப்படாதம்மா, நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆறுதல் சொல்லி அந்த டெக்கரேஷன் ஆளுக்கு கால் பண்ணுமா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, கால் பண்ணுமா, நான் இருக்கம்மா அவன் கூட அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. பேசி எப்படியோ அவங்க அம்மாவை சரி பண்ணி ஹபாடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை சரி பண்ணி வீட்டுக்கு கூட்டுறாரு. இதில் வீட்டில் எல்லாரும் பார்த்தீங்கன்னா சாப்பிடாமக்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, பாட்டி முதற்கொண்டு. ஏன்னா எப்போ பாக்கியா வருவாங்க செடியன் வருவாங்க என்ன நடக்குங்கிறத கால் பண்ணாங்களாம். கால் பண்ணால் பாக்கியா நான் வீட்டுக்கு வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டாங்களாம். அதே தான் எழில்கிட்டையும் சொன்னாங்களாம், ஈஸ்வரிட்டையும் சொன்னாங்க. அவங்க கடுப்போட வெயிட் பண்ணேன். இவங்க ஒரு வழியாக வந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டால், உடனே இப்போ செடியன் தேவையில்லாமல் இதெல்லாம் சொன்னால் இப்போ ரொம்ப வருத்தப்படுவாங்க எல்லாரும் அப்படின்னு முடிவு பண்ணி இன்றைக்கி ஜெனி வரவே இல்லை கோர்ட்டுக்கு, அதனால் தள்ளி வச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டார். அப்படியே ஷாக் ஆகி பாக்கியா பார்த்தாங்க. உடனே ஏற்பட எங்கள் அப்பாவோட பிள்ளையாச்சே, கோபிட்டு கொஞ்சமாச்சும் பொய் சொல்ல கற்றுக்க மாட்டேன் நான் டக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிக்கிறாரு. உடனே இப்படி டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு என்ன நாடகம் பண்ணிகிட்டு இருந்து வராமல் வேறு இருக்காளாவ அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே எப்படின்னா ஆச்சு ஏதாச்சு எப்படி எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பேச்சு வருது. உடனே செடியனே இன்றைக்கி அவ்வளோ வேலை செஞ்சாருன்னு செடியன் செஞ்ச வேலைலாம் லிஸ்ட் பண்ணேன். எழில் நானும் தான் செஞ்சேன், அவர் செஞ்ச வேலையை லிஸ்ட் பண்ணேன், நீங்கள் 2 பேர் இல்லைனா அப்படின்னு சொல்லும் பொழுதே இனியா நான் தானே பத்திரிக்கைக்கெலாம் பேர் எழுதுனேன் அப்படின்னு அவங்க தனியாக சொல்ல, உடனே நீங்கள் 3 பேர் இல்லைனா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது சரியா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்காங்க. மினிஸ்டர் வந்துடுவாங்க, மினிஸ்டருக்கு மாலை வாங்கியாச்சு, மினிஸ்டருக்கு தனியாக ஒரு மெமெண்டோ வாங்கியாச்சு. ஈஸ்வரி அம்மா அத்தை நீங்கள் தான் அங்கே பக்கத்துலேயே நிற்கணும், நீங்கள் தான் அதை கொடுக்கணும், மாலையை போடணும் அப்படி இப்படின்னு பேசி இப்படியே சூப்பராக மகாலட்சுமி மாதிரி ரெடி ஆகிடுங்கன்னு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ கூட கோபிக்கு உறுத்தவே இல்லை. எங்கள் அம்மாவும் அவமானப்பட போகிறாங்க நாளைக்கு, இருந்தாலும் பரவாயில்ல வேறு எதுவும் செய்ய முடியாது சாரி மம்மி அப்படிங்கிறாரு. இப்போ எவ்வளோ கேவலமான எண்ணம் உள்ள ஒரு ஜந்துவாக இருக்காருன்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த சமயத்தில் சாப்பிட கூட சாப்பிடாம இதில் இவர் வெட்டியாக இருக்கார். ராதிகா வேலைக்கு போய் சம்பாதிச்சு இவருக்கு லோன் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. ராதிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவருக்கு சாப்பாடு நின்றுட்டே பரிமாறுறாங்க. இவர் இருக்கிற சாப்பாடை எடுத்து போட்டுக்க மாட்டாராமா, எந்த வேலையும் செய்ய மாட்டாராமா, சுகவாசி உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காந்துட்டு அதுலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணி சாப்பிடுங்க, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி அவங்க யாரும் சொல்லணுமா, காண்டாக இருந்துச்சு நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ நேராக அதில் வேறு போயிட்டு ஒருவேளை நம்ம மினிஸ்டர்கிட்ட தான் பேசல, மினிஸ்டர் பிஏட்ட தான் பேசிடுவோம், ஒருவேளை ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது, அவள் அழணும், வேதனைப்படணும், இந்த இனாக்ரேஷன் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த பிஏ கால் பண்ணி நீங்கள் பிஸியாக இருப்பீங்க இருந்தாலும் சொல்லுங்கள் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா அப்படின்னா, அதெல்லாம் இல்லை மகளிர் மேம்பாடு துறை வேறு அவங்க, அதனால் ஒருவேளை அவங்க அங்கே போயிட்டாங்கன்னா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை இங்கே தான் வருவாங்க அப்படின்னு அவர் சொன்ன உடனே கோடான கோடி நன்றி அப்படின்ட்டு சந்தோஷமாக குதிச்சுக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான், நாளைக்கு அசிங்கப்பட போகிற பாக்கியா என்ன நீ கேவலப்படுத்த நல்ல உனக்கு இருக்கு பதிலடி அப்படின்ட்டு ஏதோ உளறிட்டு இருக்காரு. காலையில் ஃபேமிலியே ரெடி ஆகிறாங்க, ஒவ்வொருத்தங்களாம் ரெடி ஆகும்போது பார்க்குறாரு இந்த எல்லாரும் மினிஸ்டர் வந்துடுவாங்க, சீக்கிரம் போகணும், டைமுக்கு போகணும் அப்படின்னு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு போன்னு செல்வியிலேருந்து பாக்கியா வரைக்கும் எல்லாரையும் நக்கலாக பார்த்துக்கிட்டு இருக்காரு. பார்த்துட்டு கடைசியாக அவங்க சாமி கும்பிட்டு ஊரெல்லாம் நம்ம பிரான்ச் தொடங்கணும், இல்லை உலகமெல்லாம் பிரான்ச் தொடங்கணும் அப்படின்னு பேசிட்டு கிளம்புறாங்க. எல்லாம் நாளைக்கே இன்னைக்கு ஈவினிங் அழுதுகிட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு சீக்கிரமாக டைம் போனால் நல்லாயிருக்கும், இவங்க அவமானப்படுறத பார்க்கலாம் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்போ ராதிகா அடுத்த பிளான் என்ன அப்படின்னு கேட்டால், அதான் அவங்க மூக்கோடப்பட்டு வரதை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன உங்கள் பிஸ்னஸை பற்றி கேட்குறேன் அப்படின்னா 5 கம்பெனி, ஓ அதுவா இல்லை அப்படின்ற முழிக்கிறாரு. இன்னமும் பாக்கியா பற்றி நினச்சிட்டு இருக்கீங்களான்னு அவங்க கேவலமாக பார்க்க, இல்லை நான் 5 கம்பெனிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் இன்னும் கூப்பிடுவாங்க, வேலைக்கு போகலான் இருக்கேன் அப்படின்னா, வேலைக்கெல்லாம் நீங்கள் போனால் நல்லா இருக்காது கோபி, நீங்கள் பிஸ்னஸ் தான் பண்ணணும், உங்களுக்காக நான் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் உங்கள் எல்லாருக்கு முன்னாடி என் புருஷனை நான் பார்த்துக்கிறேன், நல்லா நான் தான் பார்த்துக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. நமக்கு புரியல, லோன் அப்ளை பண்ணி காசு கொடுத்தா இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸை ஏன் விட்டார், கோட்டை விட்டார், பிஸ்னஸை நடத்த தெரிலங்கிறது ஒன்று, இன்னொரு பக்கம் கான்சன்ட்ரேஷன் இல்லைங்கிறது ஒன்று, முழுக்க பாக்கியா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இருந்தார். இப்போ பணத்தை கொடுத்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, அதே பிஸ்னஸ் பண்ண போகிறாரா, அந்த பிஸ்னஸ் சரியில்லைன்னாரு, வேறு பிஸ்னஸ் ஐடியா வச்சிருக்காரா, கையில் காசை மட்டும் கொடுத்து எல்லாம் சரியாயிடுமா, 4 லட்ச ரூபா கிரெடிட் கார்டு லோன் கடன் கொடுக்க வேண்டியது இருக்குது, வட்டி அந்த சம்பள பாக்கி இருக்குது எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது, 1000 பிரச்சனை இருக்குது. ஆனால் அவங்க காசு கொடுக்குறாங்கிறாங்க. உடனே நீங்கள் கம்பீரமாக கெத்தா முதல்ல நான் பார்த்தேன்ல உள்ள அந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதோட நீங்கள் எபிசோட் முடியுது செயின் இருக்குது நமக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா இப்போ பாக்கி